நம்ம கூடவே சேர்ந்து இருந்து பழகிட்டு, நமக்கு ஒரு துரோகம் பண்றாங்க, ஒரு தப்பு செய்றாங்க அப்படின்னும்போது, பதிலுக்கு நம்மளும் அவங்களுக்கு துரோகமோ, தப்போ செஞ்சோம்னா, தப்புக்கு தப்பு சரியாயிருமா? நம்மளும் தந்திரம் பழகலாம், சில சூழ்ச்சிகள்லாம் கத்துக்கலாம். எதுக்கு? அவங்களுக்கு துரோகம் பண்றதுக்கா? இல்ல. மத்தவங்க பண்ணக்கூடிய துரோகத்துல நம்ம விழாம இருக்கிறதுக்கு. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, பழிக்கு பழி வாங்கிட்டோம் அப்படின்னா, அப்புறம் அவங்களுக்கு சமமா நம்மளும் ஆயிற மாட்டோமா? முடிஞ்சுச்சுன்னா கொஞ்சம் ஒதுங்கிருங்க, இல்லன்னா ஒதுக்கிருங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க. நீங்க நம்புன, நீங்க அளவுக்கு அதிகமா அன்பு வச்ச, உலகமே அவங்க தான் அப்படின்னு நெனச்ச ஒரு நபர், உங்கள வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னும்போது, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமே எதுவுமே இல்ல அப்படின்ற அளவுக்குலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா, இறைவனோட கணக்கு என்னைக்குமே தவறானதே கிடையாது. அந்த நபர் உங்க கூட இருந்தா, நீங்க நெறைய கஷ்டங்கள அனுபவிக்கணும், இத விட இன்னும் மோசமா அழணும் அப்படின்றதுக்காக கூட இந்த மாரி நடந்திருக்கலாம். அதனால நம்ம கூடயே இருந்து நம்மள கஷ்டப்படுத்தாம, நல்ல வேளை இப்பயே போயிட்டாங்களே அப்படின்னு நெனச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. லைஃப்ல நமக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட ஒரு பெரிய பிரச்சனையாயி நம்ம முன்னாடி வந்து நிக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் செய்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவெடுங்க. அதோட லாப நஷ்டம் என்ன? நல்லது கெட்டது என்ன? அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. அனுபவமே இல்லாதவங்க கிட்ட அறிவுரை கேட்டு செய்யாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்ல உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தா மட்டும், அவங்களோட அறிவுரை என்ன அப்படின்றத கேட்டுட்டு, அது உங்களுக்கு சரிதான் அப்படின்னு பட்டா மட்டும் செய்யுங்க. லைஃப்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய சில நபர்கள். 1 நம்ம கூடயே தான் இருப்பாங்க. ஆனா மனசளவுல நம்ம கூட ஒட்ட மாட்டாங்க. 2 நம்ம புதுசா ஏதாவது ஒரு செயல பத்தி சொன்னோம் அப்படின்னா, அத பத்தி நெகட்டிவா சொல்லி நம்மள அப்படியே குழப்பி விட்டுருவாங்க. 3 எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல நம்மள பாராட்டுற மாரி பாராட்டி டக்குன்னு சறுக்கி விட்டுருவாங்க. 4 நம்மளோட எல்லா விஷயங்களும் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும்போது கண்டுக்காமலே இருப்பாங்க. எதனால ஒரு நபர் நம்மகிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க? அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத கமெண்ட்ல சொல்லிருங்க.